உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 91:12, உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யாரும் உங்களை காலை வாரி விட முடியாது. இவங்க என்னை காலை வாரி விட்டாங்க, நல்லா தான் பேசுறாங்க, ஆனா என்னுடைய காலை வாரி விட்டுட்டாங்க. உங்க காலை யாரும் வாரி விட முடியாதுங்க. நம்ம இயேசு அப்படிதான் சொல்றாங்க. நம்ம இயேசு அவர் என்னன்னா, மனிதனுடைய கால்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இந்த வசனத்துல பாத்தீங்களா, உன் பாதம் கல்லில் இடராது, உன்னுடைய கால்களை இடராமல் பார்த்துப்பாங்க. ஏந்தி கொண்டு சுமப்பார்கள். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். யாரும் உங்க காலை வாரி விட முடியாது. தைரியமா போங்க, சரிங்களா? ஐயோ கொஞ்சம் ஏமாந்தா போதுங்க, காலை வாரி விட்டுறாங்க இல்லை. உங்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கணும். எந்த இடத்துல வேணா தைரியமா போங்க, பாதுகாப்பு அதிகமா இருக்கணும். நம்ம ஏசு இருக்காங்கல்ல, அவங்க பூமியில வாழும் போதுனா ஊழியம் செய்தாங்கல்ல, அப்ப சீடர்களுடைய கால்களை கூட கழுவி விட்டாங்க. அந்த அளவு தாழ்மையா இருந்தாங்க. மனிதர்கள் மேல அன்பு அவருக்கு. அவர் உங்கள் கால்கள் இடராமல் பார்த்து பாருங்க. ரொம்ப நல்லவருங்க அவரு. அவர் தேவதூதர்களுக்கு கட்டளை போட்டாரு. நான் சண்டே எங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். சர்ச்சுடைய வாசலான வந்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு அம்மாவையும் ஒரு பொண்ணையும் பார்த்தேன். அந்த குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த குட்டி பொண்ணு 3rd ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். 3வது படிக்கிற ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு. அம்மா அம்மா என்னை தூக்குங்க தூக்குங்கன்னு அதையே பேசிட்டே இருந்துச்சு. சொன்னதையே சொல்லிட்டு இருந்துச்சு. அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, நீ என்ன சின்ன பாப்பாவா, நான் உன்னை தூக்க முடியாது, அப்படி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. நம்ம தேவன் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. நான் தூக்குவேன்றாங்க, உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன் அப்படின்றாங்க. அவங்க அந்த மம்மி தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ இவ்வளோ பெரிய பொண்ணாகி நான் தூக்குவேன் முடியாதுன்ட்டாங்க. அவங்க அம்மா அப்பா இருக்காங்களே, நம்ம ஏசப்பா, நான் உன்னை தூக்குவேன். எவ்வளோ வயசானா என்ன, 100 வயசானான, 50 வயசானான, 16 வயசானான, 20 வயசானான என்ன, நான் உங்களை தூக்குவேன்னு சொல்றாங்க. எவ்வளோ நல்ல தேவன்ல. நான்லாம் என்னுடைய 2வது பொண்ணை 5th படிக்கிற வரைக்கும் தூக்கியிருக்கேன், 5வது படிக்கிற வரைக்கும் தூக்கியிருக்கேன். அவனால ஒல்லியா இருப்பா, என்னால் தூக்க முடிஞ்சிச்சு. அதாவது நம்ம தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன உங்களை உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்கள் கால் இடராதபடி உங்களை நான் ஏந்துவேன், தேவதூதர்கள் கொண்டு ஏந்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுங்க இந்த வசனம். பாதுகாப்பு உங்களுக்கு அதிகமாக போடப்பட்டிருக்குது. மோசமான ரோடுங்க, மோசமான பாதை, நான் நடந்து போற பாதை மோசமான பாதை அப்படின்றீங்கள, ஆனா நீங்க அங்க நடக்க மாட்டீங்க. அங்க தேவதூதர்கள் தான் உங்களை ஏந்திட்டே போயிடுவாங்க. யாரும் உங்க காலை வாரி விட முடியாது. பயப்படாதீங்க. யானைக்கும் அடி சறுக்கும் சொல்லியிருக்காங்க, ஒரு பழமொழி இருக்கு. ஆனா யானைக்கு வேணா கால் அடி சறுக்கும், ஆனா உங்களுக்கு அடி சறுக்காது. மனிதர்களுடைய உங்களுடைய அடி இருக்குதுல்ல, ஒவ்வொரு பாதத்துல நீங்க வைக்கிறீங்களே ஒவ்வொரு அடியும் இது சறுக்காது. தேவன் என்ன பண்ணுவாரு, ஏந்திக்க சொல்லிட்டார் தேவதூதர்களை, சரிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சூப்பரான பாதுகாப்பு போட்டு வச்சிருக்காரு. பயப்படாதீங்க. நம்ம ஏசப்பா இருக்காங்கல்ல, ஏசு இந்த பூமியில அவங்க ஊழியத்தின் ஆரம்ப கட்டம். அப்போ 40 நாள் சாப்பிடாம விரதம் இருந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாசம் ஜெபம், ஒரு மலை மேல இருக்கிறாங்க. பிசாசு என்ன நினைச்சிச்சு, இவருடைய காலை வாரி விட்டுறலாம் அப்படின்னு நின்றுச்சு. தேவாலயத்துடைய நல்ல ஹைட்டான ஒரு இடத்துல நிக்க வச்சு, குதிங்க தேவனே குதிங்க, நீங்க நீங்க குதிங்கன்னு சொல்லிச்சு இயேசுவை பார்த்து. நீங்க தான் தேவனுடைய பையனாச்சு, நீங்க குதிச்சிங்கன்னா, சங்கீதம் 91 சொல்லுது. சாத்தான் சங்கீதம் 91 தான் குதிச்சுக்கிச்சு. அது பாதுகாப்பு சங்கீதம். இதே வசனத்தை தான் சொல்லுது, உங்க கால் இடராது. தேவதூதர்கள் உங்க காலை ஏந்திப்பாங்க, அப்படியே உங்களை தூக்கி சுமப்பாங்க, இடராமல் பார்த்துப்பாங்க. உடனே நீ பரீட்சை பார்க்க கூடாது, தேவனெல்லாம் நீ டெஸ்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிந்து கொள்றாரு பிசாச.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பிசாசு கூட தேவதூதன் தாங்க. ஆனால் நல்ல தேவதூதன் இல்லை, இவன் காலை வாரி விடுற தேவதூதன். எப்படி ஏதேன் தோட்டத்தில் நம்ம ஆதாம் ஏவாளுடைய காலை வாரி விட்டானோ அப்படிப்பட்ட தேவதூதன். ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய தேவதூதர்கள் நல்ல தேவதூதர்கள். உங்களை அவங்க கைகளில் ஏந்தி கொண்டு போவாங்க. நல்ல பாதுகாப்பு இருக்குது, பயப்படாதீங்க. எங்கள் தாத்தா இருக்காங்களா, அம்மாவுடைய அப்பா, எங்கள் தாத்தா ஒரு ஹெட்மாஸ்டர். அவங்க வாழ்ந்த ஊரில் ஒரே மக்கள் கும்மலாக செத்தாங்களாம் கால்ராவால். அப்போ அந்த மக்கள் கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்களாம். ஆற்று தண்ணி தான் குடிப்பாங்களாம். ஆற்று தண்ணி தான் ரொம்ப டேஸ்டாக இருக்குது, ருசியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிணத்து தண்ணி குடிக்க மாட்டாங்களாம். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் இவங்க கிட்ட தான், எங்கள் தாத்தா கிட்ட தான் வாதியார்னால அவங்க கையில் மருந்து கொடுத்துட்டு போயிருந்துச்சான். அப்போது எங்கள் ஒரு குட்டி பொண்ணு வருதான் எங்கள் தாத்தாவை தேடிட்டு. தாத்தா, சார் எனக்கு மருந்து கொடுங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே செத்து போயிட்டாங்க, என்னுடைய அம்மா அப்பா எல்லாம் என் கூட பிறந்தவங்கெல்லாம் செத்துட்டாங்க, நான் ஒருத்தி தான் இருக்கேன். அந்த அளவுக்கு சாவம் அவங்க கால்ராவால் கும்மலாக சாவுறாங்க. அடக்கம் பண்ண கூட ஆள் இல்லையா. அப்போ எங்கள் தாத்தா வீட்டில் சொல்லிட்டாங்களா, எல்லாரும் 91ஆம் சங்கீதம் படிக்கணும். எல்லாரும் 91ஆம் சங்கீதம் தான் படித்தாங்களாம். அப்படியே ஆண்டவர் என்ன பண்ணார், குடும்பத்தை பாதுகாத்தார். ஒருத்தர் அப்படியே இருக்காங்க. இந்த குடும்பம், எங்கள் தாத்தாவுடைய குடும்பம் நல்லா நிலை நிறுத்தப்பட்டுதான் இருக்கு. அதாவது தேவன் நம்மளை பாதுகாப்பார், பயப்படாதீங்க. உங்களுக்கு என்னைக்காவது பயமா இருந்துச்சுன்னா 91ஆம் சங்கீதம் பாதுகாப்பு, அது நமக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவன் கொடுப்பாருன்னு எழுதி வச்சிருக்குது. அந்த வசனத்தை, அந்த பைபிள், அந்த 91ஆம் சங்கீதத்தை படிங்க. அது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தைரியம் வரும். அதை படிச்சிங்கன்னா தேவன் உங்களை பத்திரமா பாதுகாத்துப்பார். நல்ல தேவதூதர்கள் கொண்டு ஒரு பாதுகாப்பார். சரிங்களா? யாரும் உங்க காலை வாரி விட முடியாது, இடராது. உங்கள் கால் இடராது. ஓவர் பாதுகாப்பு தேவன் கொடுக்குறாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்க பிள்ளைங்க காலை யாரும் ஆண்டவரை வாரி விட முடியாது. உங்க பிள்ளைங்களுடைய கால் இடராது. உங்க தூதர்கள் உங்க பிள்ளைங்களுடைய கால் இடராமல் ஏந்திட்டு கொண்டு போவாங்க. அதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஊரையுமே பொழுது நீங்க வருவீங்க. நீ இயேசுவை வணங்கி காத்துட்டு இருக்கோம். சுத்தமா வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஊரையுமே பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்தியவானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்திடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால சுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில விட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. உங்க ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.